இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில கிட்டத்தட்ட 26 மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா? ஆனா இப்ப இன்னொரு மாவட்டம், இன்னும் 2 மாவட்டத்தோடைய ரிசல்ட்டையும் நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட் தமிழகம் முழுவதுமே வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பா ரேஷன் ஷாப்போடைய நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பாருங்க. உங்களுக்கு என்னென்ன மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்ற முழுமையான தகவல் அனைத்துமே இந்த வீடியோ பதிவில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இல்லை தயவுசெய்து நீங்கள் வீடியோவை பார்க்க வேணாம். இது முழுக்க ரேஷன் ஷாப் பற்றின வீடியோ மட்டும்தான். அடுத்து எந்த மாவட்டத்துக்கு உண்டான ரிசல்ட் வெளியிட போகிறோம் அப்படின்ற சில அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஆடியோ அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ சற்று முன் பார்த்தீங்கன்னா தென்காசி மற்றும் விருதுநகர் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விருதுநகர் மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்களுக்கு உண்டான வேகன்சிஸு, கட்டுநர்களுக்கு உண்டான வேகன்சிஸு, ஸோ இப்படி 2 வகையான கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்களுடைய சேல்ஸ்மேன் கேட்டகரிஸ், ஓகேங்களா? அப்புறம் பேக்கேஜர் உண்டான லிஸ்ட்டு. ஸோ சேல்ஸ்மேனில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் 76, அதே மாதிரி கட்டுநர்களில் வெறும் பார்த்தீங்கன்னா 14 பேர். ஸோ இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே அடி வாங்கிட்டே இருக்குது தமிழகம் முழுவதும். ஸோ இந்த மாதிரி ரேஷன் கடையில் வேகன்சிஸ் அப்படின்றது கனவாகவே போயிட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு. இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியீட்டில் பல தரப்பட்ட குழப்பங்கள், குளறுபடிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா நான் நல்லா அட்டன் பண்ணேன், நான் நேற்றெல்லாம் நல்லா எனக்கு மார்க் வரும், நல்ல மார்க் வரும் நான் எதிர்பார்த்து இருந்த நிலையில், ஏன்னா எனக்கு ரேஷன் கடையில் என்னுடைய பெயர்களே கூப்பிடல அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளறுபடியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குளறுபடியாக சொல்கிற அளவுக்கு என்னதான் நடந்திருக்கு ரேஷன் ஷாப்பில் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்பில் ஒரு புதிய அப்டேட் உங்களுக்காகவே ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக கவலையே பட வேண்டாம் நண்பர்களே. ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை தினசரி கொடுக்க இருக்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாலே போதுங்க. ஸோ இப்போ இதுவரை என்னென்ன மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட் உடைய இருக்கு. சிவகங்கை, ராணிப்பேட்டை, ஸோ இதையும் நான் மறந்துட்டேன். அடுத்து திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீத இருக்கிற வெறும் 10 மாவட்டத்தான். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கோவை, மதுரை மற்றும் ஸோ இந்த 3 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுக்காகவே மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் ஸோ இந்த ரிசல்ட்டை எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு உங்களுக்கு விரைவில் பப்ளிஷ் செய்யப்படும். அனைத்து பணிகளுமே 99% பணிகள் பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்ட நிலையில் ரிசல்ட்டுக்காக மக்கள் எல்லாருமே தினசரி டிஆர்பியோடைய அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அப்டேட்டை தெரிஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நிலை மாறி ரேஷன் கடையோட ரிசல்ட் உங்களுக்கு அதி விரைவில் உங்களுடைய மொபைலுக்கே சேரும். ஸோ மாவட்ட வாரியாக ரிசல்ட்டை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியான ரிசல்ட் மட்டும்தான். அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் போய் தான் உங்களால் ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ கோவை, மதுரை, ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படலாம் அப்படின்றது நமக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஜூன் மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டியது. ஜூலை இந்த 10ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில கிட்டத்தட்ட 26 மாவட்டத்தோட ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா? ஆனா இப்ப இன்னொரு மாவட்டம், இன்னும் 2 மாவட்டத்தோட ரிசல்ட்டையும் நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட் தமிழகம் முழுவதுமே வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பா ரேஷன் ஷாப்போடைய நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பாருங்க. உங்களுக்கு என்னென்ன மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்ற முழுமையான தகவல் அனைத்துமே இந்த வீடியோ பதிவுல இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியல. தயவுசெய்து நீங்க வீடியோவை பார்க்க வேணாம். இது முழுக்க ரேஷன் ஷாப் பத்தின வீடியோ மட்டும்தான். அடுத்து எந்த மாவட்டத்துக்கு உண்டான ரிசல்ட் வெளியிட போறோம் அப்படின்ற சில அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஆடியோ அப்டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ சற்றுமுன் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மற்றும் விருதுநகர் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விருதுநகர் மாவட்டத்துடைய ரிசல்ட் அப்டேட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்களுக்கு உண்டான வேகன்சிஸு, கட்டுநர்களுக்கு உண்டான வேகன்சிஸு, ஸோ இப்படி 2 வகையான கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்களுடைய சேல்ஸ்மேன் கேட்டகரிஸ், ஓகேங்களா? அப்புறம் பேக்கேஜர் உண்டான லிஸ்ட்டு. ஸோ சேல்ஸ்மேனில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் 76, அதே மாதிரி கட்டுநர்களில் வெறும் பார்த்தீங்கன்னா 14 பேர். ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே அடி வாங்கிட்டே இருக்கு தமிழகம் முழுவதும். ஸோ இந்த மாதிரி ரேஷன் கடையில் வேகன்சிஸ் அப்படின்றது கனவாகவே போயிட்டு இருக்கு நிறைய பேர்த்துக்கு. இப்போ இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியீட்டுல பல தரப்பட்ட குழப்பங்கள், குளறுபடிகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் நல்லா அட்டன் பண்ணேன், நான் நேத்தெல்லாம் நல்லா எனக்கு மார்க் வரும், நல்ல மார்க் வரும் நான் எதிர்பார்த்து இருந்த நிலையில, ஏன்னா எனக்கு ரேஷன் கடையில் என்னுடைய பெயர்களே கூப்பிடல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குளறுபடியாக சொல்கிற அளவுக்கு என்னதான் நடந்திருக்கு ரேஷன் ஷாப்பில் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்பில் ஒரு புதிய அப்டேட் வந்து உங்களுக்காகவே ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக கவலையே பட வேண்டாம் நண்பர்களே. ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை தினசரி கொடுக்க இருக்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாலே போதுங்க. ஸோ இப்போ இதுவரை என்னென்ன மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட் உடைய இருக்கு. சிவகங்கை, ராணிப்பேட்டை, ஸோ இதையும் நான் மறந்துட்டேன். அடுத்து திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீத இருக்கிற வெறும் 10 மாவட்டத்தான். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கோவை, மதுரை மற்றும் ஸோ இந்த 3 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுக்காகவே மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில். ஸோ இந்த ரிசல்ட்டை எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு உங்களுக்கு விரைவில் பப்ளிஷ் செய்யப்படும். அனைத்து பணிகளுமே 99% பணிகள் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்ட நிலையில் ரிசல்ட்டுக்காக மக்கள் எல்லாருமே தினசரி டிஆர்பியோடைய அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அப்டேட்டை தெரிஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை மாறி ரேஷன் கடையோட ரிசல்ட் உங்களுக்கு அதி விரைவில் உங்களுடைய மொபைலுக்கே வந்து தரும். ஸோ மாவட்ட வாரியாக ரிசல்ட்டை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஷன் கார்டு ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியான ரிசல்ட் மட்டும்தான் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் போய் தான் உங்களால் ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ கோவை, மதுரை, ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படலாம் அப்படின்றது நமக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டியது. ஜூலை வந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.